பொடி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதை காய்ட்டு அப்புறம் நம்மளுக்கு ஒன்றா வறுக்க காய்ட்டு உளுந்து பருப்பு 50 கிராம் வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு சேர்ந்தால் கூட கொஞ்சம் வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் கூட கம்மியான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். மிளகு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் மல்லி ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மல்லி போட்டு இது சீரகம் அதெல்லாம் வறுத்துச்சு எடுத்து போட்டு இந்த அளவுக்கு சேர்ந்தா கூடயே அதை ஓர்மருக்கு நான் ஆட் பண்ணுறேன். நல்லா பொங்கிட்டு இந்த அளவுக்கு சேர்ந்தா போட்டு எடுத்துக்கிறேன். நல்லா சேர்ந்தேன். காரத்துக்கு நான் வரமிளகா போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ போட்டுக்கணும். நான் 50 கிராம் மிளகாய் போடுறேன். ஆனால் பரண்டை நிறையா இருக்குது. அதுக்காக இது போட்டாக்கா காரம் நமக்கு கொஞ்சம் சுருக்குன்றதாக்கா நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட்டேன். 2 ஸ்பூன் 2 ஸ்பூன் இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சிச்சு. கருவேப்பிலை உப்பு நல்லா பொரிஞ்சிச்சு. இனி எடுத்து அரைச்சி பூண்டு 50 கிராம் பூண்டு இந்த அளவுக்கு நல்லா பூண்டு சேர்த்துட்டு ஈரப்பதமெல்லாம் நல்லா போச்சுன்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும். பொடி வந்து கெடாது வச்சுருக்கோம். இன்னும் இதெல்லாம் ஈரமாக செஞ்சுன்னா பொடி கெட்டாலும் கெட்டுரும். அதுக்காக இதை நல்லா சுண்டை வறுத்துக்கலாம். வெயில் அடித்து வெயில் காய வச்சோம்னா சீக்கிரம் நல்லா வறுவிட்டுரும். இப்போ வெயில் இல்லாதனால கஷ்டப்பட்டு லேட்டாகவும் இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வறுவிட்டுருச்சு. கொஞ்சம் எண்ணெய் விட்டு பெருங்காயமும் புளியும் வறுத்துக்கலாம். பெருங்காயம் அடுத்தது புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் எடுத்து தண்ணியில் அலசி வச்சுருக்கிறேன். இதையும் அதோட சேர்த்துக்கலாம். வறுத்து அதோட சேர்த்துக்கலாம். புளி பெருங்காயம் எண்ணெய் விட்டு நல்லா வறுத்துச்சு எடுத்துக்கலாம். சூடு ஆச்சுன்னா முருங்கை வெண்டைக்காய் பிஞ்ச அளவு மஞ்சத்தூள் போடும். பொடி ரெடி. இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. பசி எடுக்காதவங்களுக்கு நல்லா பசியாகு. சாதத்துக்கு நல்லா இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.